இலங்கை இறுதி யுத்தத்தின் ஒரு பக்கம். இலங்கை இராணுவத்தில் ஒரு சிறிய குழுவிருந்தது. அவர்கள் யுத்தத்தில் பங்கேற்பவர்களாய் தம்மை அடையாளப்படுத்துவதில்லை. ஆனால் ஒரு முழு போரின் திசையையே மாற்றிவிடும் சக்தி படைத்தவர்கள். இவர்கள்தான் LRRP, லாங் ரேஞ்ச் ரெகானசன்ஸ் பெட்ரோல். இலங்கை இராணுவத்தின் மிக இரகசியமான, மிக அபாயகரமான சிறப்பு படையணி வீரர்கள். அவர்கள் நிழல்களில் நடப்பவர்கள். எதிரியின் கண்களில் தெரியாமலே அனைத்து ஆபத்துகளையும் எதிர்கொள்பவர்கள். அவர்களில் ஒருவர் லெப்டினன்ட் கர்னல் J.A. லலித் ஜயசிங்கே. 1976ஆம் ஆண்டு ஏப்ரல் 29 அவிசாவிலேவில் பிறந்த லலித் சாதாரண சிங்கள குடும்பத்தில் வளர்ந்தார். தமிழ் மக்கள் வாழும் சூழலில் பல்வேறு சமூகத்தோடு இணைந்து வாழ்ந்த இவர் மிகவும் ஆழ்மையான மனதுடன் சமூக கட்டமைப்பை அறிந்தவர். கல்வியிலும் உடற்கல்வியிலும் திறமையான இவர் பின்னர் இலங்கை இராணுவத்தில் பிரதி அதிகாரியாகச் சேர்ந்து சிறப்பு படைத்துறைக்கு தேர்வாகும் வரை பயிற்சி பெற்றார். 3வது சிறப்பு படைத்துறையில் அவர் தலைமை தாண்டிய 8-10 வீரர்கள் கொண்ட LRRP குழுவை நடாத்தினார். எதிரி நிலத்தில் ஆழமாக புகுந்து முக்கிய தலைவர்களை கண்காணித்து தங்கள் திட்டங்களை அமல்படுத்தினார். அவரது வீரம், அவரது தலைமை திறம் பல தலைவர்களின் உயிரை காப்பாற்றியதும், அதேபோல் பல எதிரணி தலைவர்களையும் காவு கொண்டார். 2001 துணைத் தலைவர் கங்கை அமரன், 2001 தலைவர் கொலோனல் ஷங்கர், 2008 நுண்ணறிவு தலைவர் சார்ல்ஸ் போன்றவர்கள் இவரால் தாக்கப்பட்டவர்களாவர். இவை மட்டுமல்ல, இது எதிர்ப்படை தலைமை அமைப்பில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவருக்கு 2 WWV விருதுகள் மற்றும் RWP, RSP ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டன. ஆனால் லலித்தின் பெருமை அவை அனைத்தையும் விட எந்த தருணத்திலும் தன் குழுவினரை வழிநடத்துவதிலும் பாதுகாப்பதிலும் எப்போதும் முன்னிலை வகிப்பார். அவரது இறுதி LRRP மிஷன் 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மேஜர் லலித் ஜயசிங்கே தனது 8 பேர் கொண்ட சிறப்பு LRRP குழுவுடன் எதிரியின் நிலத்திற்குள் சென்றார். ஒட்டு சுட்டான் பகுதியிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரம் வரை அவர்கள் புகுந்தனர். அவர்களின் இலக்கு முக்கிய தலைவர்களை கண்காணித்து அவர்களை அழிப்பதே. இக்குழு பல நாட்கள் காடுகளின் நடுவே மௌனமாகச் சென்றது. ஒவ்வொரு ஒலி, ஒவ்வொரு நிழலும் அவர்களது இருப்பை வெளிப்படுத்தக்கூடும் என்ற அச்சத்திலும். உணவு பற்றாக்குறை, தூக்கமின்மை, இயற்கை ஆபத்துகள் அனைத்தையும் கடந்து சென்றது. அவர்கள் இலக்கை கண்டுபிடித்து வெற்றிகரமாக தமது தாக்குதலை நடாத்தினார்கள். முதல் தாக்குதலில் எதிரிப்படை முழுமையாக அழிக்கப்பட்டது. ஆனால் லலித் ஜயசிங்கே காயமடைந்தார். மார்பு மற்றும் கால் குண்டு சூட்டினால் காயமடைந்தார். உடல்நிலை பாதிக்கப்பட்ட போதிலும் அவர் தலைமை இழக்காமல் வீரர்களுக்கு உத்தரவிட காயமடைந்தவர்களை சிகிச்சை செய்து அடுத்த இலக்கை நோக்கி நகர்ந்தார். ஆனால் மண் பாதைகள் குழப்பமானதால் அவர்கள் இருப்பிடம் எதிரி படைகளால் கண்டறியப்பட்டது. 2வது தாக்குதல் நிகழ்ந்தது. காயமடைந்த நிலையில் கூட லலித் முன்னிலையில் நின்று போராடினார். அணியினரை பாதுகாத்தார். கடுமையான போராட்டத்தின் பின் தன்னுயிர் துறந்தார். அப்போதும் தன் குழுவினை பத்திரமாக மீள வைப்பதற்கான அனைத்து ஈடுபாடுகளையும் செய்திருந்தார். குழுவை மீடெடுக்கும் நடவடிக்கை மிக சிறப்பாக நடந்தது. பெல் 212 ஹெலிகாப்டர் மற்றும் MI-24 கன்ஷிப்புகள் பாதுகாப்புடன் அவர்களை மீட்டெடுத்தன. இந்த மிஷன் பறைசாற்றுகிறது LRRP நடவடிக்கைகள் எவ்வளவு ஆபத்தானவை என்றும், சிறிய அணிகள் எப்படி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும், அதேபோல் ஒரு தலைமை மற்றும் தியாகம் எவ்வளவு முக்கியம் என்பதையும். லலித் ஜயசிங்கே இறுதி வரை முன்னிலையில் நின்று போராடிய வீரனாக, இலங்கையின் சிறப்பு படைத்துறையின் மிகப்பெரிய வீரனாக மறக்க முடியாத சாதனையை படைத்தார். பரம வீர விபூஷணையா, இலங்கையின் உயர்ந்த வீர விருது அவருக்கு பிறகு வழங்கப்பட்டது. லலித் ஜயசிங்கே ஒரு மனிதன் அல்ல, ஒரு நிழல் வீரன், ஒரு தேசநாயகன், ஒரு தலைமை சின்னம்.
நிழலில் நடந்தாலும் அவரது சாதனைகள் வரலாற்றில் நிலைத்துள்ளன. தைரியம், தியாகம் மற்றும் நாட்டுக்காக கொடுத்த உயிர்.